தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் வேப்பந்தட்டை வேதமாரியம்மன் கோயில் தேரோட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் அங்கு மக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜவேல். ராஜவேல், விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை தற்போது அங்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா? என்ன சூழல் இருக்கிறது? நிச்சயமாக பாலா, இந்த வேதமாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு சமூகத்தினருக்கிடையே முரண்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. இது சம்பந்தமா சார் ஆட்சியர் காவல்துறையினர் தலைமையில அமைதி பேச்சுவார்த்தையும் நடந்தது. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படாததை தொடர்ந்து மற்றொரு சமூகத்தை சேர்ந்த புதிதாக சில கோரிக்கைகளை தங்கள் வீதிக்கும் தேர் வர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. நீதிமன்றத்திலிருந்து இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்குரிய தகவல் அல்லது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் தடை ஆணை பெறாமலேயே காவல்துறையினர் தேரை இழுக்க அனுமதிக்கவில்லை என்ற காரணத்தை கூறி பெண்கள், சிறார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஆவேசத்துடன் இன்று காலை முதல் இருந்தனர். இந்நிலையில் தேரை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்புகளையும் அகற்றி ஒரு கட்டத்திற்கு மேல் காத்திருந்த அவர்கள் பொறுமை இழந்து தேரை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை அகற்ற முற்பட்ட போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து சுமார் 3 மணியளவில் பெரம்பலூர் அரியலூர் ஆத்தூர் சாலையில் வேப்பந்தட்டை பேருந்து நிறுத்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட துவங்கினர். தற்பொழுது வரை இந்த சாலை மறியல் தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் உடன்படவில்லை. தங்கள் பகுதியில் வழக்கம் போல தேர் இழுக்கப்பட வேண்டும், எப்போதும் நடைபெற்றது போல தேர் திருவிழா நடைபெற வேண்டும், அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கூறி சாலையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருந்தாலும் காவல்துறையினரின் வாகனங்களை அந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டோம் என்று அதனையும் தடுத்து வைத்துள்ளார்கள். ஒரு பதட்டமான சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது. வேறு மாவட்டங்களில் இருந்து போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராஜவேல். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.